வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான ஆன்மீக பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் வைத்தீஸ்வரன் கோவில். பழங்கால புராணங்கள், பிரபஞ்ச நவகிரக சக்திகள், அப்புறம் மருத்துவ அற்புதங்கள்னு இது எல்லாமே ஒன்னு சேர்ற ஒரு புண்ணிய ஸ்தலம் அது. சொல்லப்போனா இது வெறும் கோவில் மட்டும் இல்லைங்க, நம்ம உடலையும் மனசையும் குணப்படுத்துற ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக மருத்துவமனைனே சொல்லலாம். இந்த பதிவுல நாம முக்கியமா 5 விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது, இந்த கோவிலோட வரலாறு மற்றும் ஆன்மீக சிறப்பு. 2வது, வைத்தியநாதரோட மருத்துவ குணங்கள். 3வது, சித்தாமிர்த குளத்துல நடக்கிற அற்புதங்கள். 4வது, பலரும் தேடி வர்ற செவ்வாய் தோஷமும் அதற்கான பரிகாரங்களும். கடைசியா, ரொம்பவே ஆச்சரியமான நாடி ஜோதிடத்தோட ரகசியங்கள். வாங்க உள்ள போகலாம். சரி, முதல்ல இதோட வரலாறு மற்றும் ஆன்மீக பின்னணியை பத்தி பார்ப்போம். பழங்காலத்துல புள்ளிருக்க வேலூர்னு அழைக்கப்பட்ட இந்த இடம் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயன்மார்களால தேவார பாடல்கள்ல பாடப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். இங்க ஆன்மீகமோ ஆர்கிடெக்சரும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கோயிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. சீதைய மீட்க ராவணன் கிட்ட சண்டை போட்டு உயிர் நீத்த ஜடாயு பறவைக்கு சாட்சாத் அந்த ஸ்ரீராமரே இங்க இருக்கிற ஜடாயு குண்டத்துல தான் இறுதிச் சடங்குகளை செஞ்சு மோட்சம் கொடுத்தாருன்னு புராணங்கள் சொல்லுது. நினைச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமின்னு. இந்த கோவில் எப்படி படிப்படியா உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெரிவான வரலாறு நமக்கு புரியும். 7ஆம் நூற்றாண்டுல நாயன்மார்களோட புகழ்மாலை, 12ஆம் நூற்றாண்டுல சோழர்களோட உருவாக்கம், அப்புறம் 16, 18ஆம் நூற்றாண்டுகள்ல நாயக்கர்கள், மராட்டியர்கள்னு பல மன்னர்களோட திருப்பணிகளால இது ஒரு கட்டிடக்கலை அதிசயமா உருவெடுத்திருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோவிலோட 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். குறிப்பா மேற்கு கோபுரத்து வழியா சூரிய கதிர்கள் நேரடியா சிவலிங்கத்து மேல விழும். அக்காலத்திலேயே அவங்களோட அறிவியலும் கட்டிடக்கலையும் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்திருக்கு பாருங்க. வரலாற்றை தாண்டி இப்ப நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். அதாவது ஈசனோட மருத்துவ உலகத்துக்கு. சிவபெருமான் எப்படி ஒரு சுப்ரீம் டாக்டரா, அதாவது வைத்தியநாதரா இருந்து நம்ம நோய்களை தீர்க்கிறாருன்னு அறிஞ்சுக்கிறது ரொம்பவே சிலிர்ப்பான ஒரு அனுபவமா இருக்கும். ஆனா இங்க வைத்தியநாதர் தனியா மருத்துவம் பார்க்கறது இல்லைங்க. அவரு கூடவே அவரோட துணைவியார் பார்வதி தேவியும் தையல் நாயகி அப்படிங்கிற பேர்ல ஒரு கையில சஞ்சீவி தைலம் நிரம்பின பாத்திரத்தோட கருணாமூர்த்தியா நின்னு பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கறாங்க. இது ஒரு கம்ப்ளீட் டிவைன் மெடிக்கல் டீம்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இங்க நோய்களை தீர்க்க கொடுக்கிற இந்த ஸ்பெஷலான மருந்து என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பேர் தான் திருச்சாந்து உருண்டை. இது சாதாரண பிரசாதம் இல்லைங்க. கோவில் குளத்துல இருக்கிற களிமண், வேப்பிலை சாறு, வேப்பம்பட்டை பொடி, அப்புறம் ஹோம குண்டத்திலேருந்து எடுக்கிற புனிதமான சாம்பல், இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யப்படுற ஒரு மாமருந்து. நம்ம உடம்புல இருக்கிற நோய்களையும் சரி, மனசுல இருக்கிற பாரத்தையும் சரி, இது ஒரு மேஜிக் மாதிரி குணப்படுத்துதுன்னு பக்தர்களால ஆழமா நம்பப்படுது. அடுத்ததா நம்ம 3வது பகுதிக்கு போகலாம். நோய்களை தீர்க்கிற இந்த மருத்துவ பயணத்தோட மைய புள்ளியே இங்க இருக்கிற சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுற பிரம்மாண்டமான கோவில் குளம்தான். இத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த குளத்தோட பவர் எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. நவகிரகங்கள்ல ஒருவரான செவ்வாய் பகவானுக்கே ஒரு முறை கடுமையான தொழுநோய் வந்தப்போ மூலிகைகளும் தேவாமிர்தமும் கலந்த இந்த தீர்த்தத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் முழுமையா குணமடைஞ்சாருன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்போ சாதாரண மனுஷங்களோட நோய்களை இந்த தீர்த்தம் எப்படி தீர்க்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த குளத்தோட அற்புதங்களை பத்தி பேசும்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. அதுதான் சதானந்த முனிவரோட சாபம். ஒரு முறை அந்த முனிவர் ரொம்ப ஆழமான தியானத்துல இருந்தப்போ பாம்பும் தவளையும் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இதனால கோபமடைந்த முனிவர் இனிமே இந்த குளத்துல பாம்போ தவளையோ வரக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டார். ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த குளத்துல பாம்புகளோ தவளைகளோ கிடையவே கிடையாது. இந்த குளத்தோட மிஸ்ட்ரியே இது இன்னும் அதிகமாகுதுல்ல. ஓகே, இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. உடல் ரீதியான பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். அடுத்ததா பலருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பிரச்சனை, அதாவது செவ்வாய் தோஷம். இத பத்தியும் இதற்கான தீர்வுகளை பத்தியும் பார்க்கலாம். ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் சரியில்லாத இடத்துல இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? கடுமையான தோல் நோய்கள், காரணமே இல்லாத பயம், கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி நடக்கிற பெரிய சண்டைகள், கல்யாணத்துல ஏற்படுற தாமதம், அப்புறம் கடுமையான பண நெருக்கடி, இது எல்லாமே செவ்வாய் தோஷத்தோட விளைவுகள் தான் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இதை நிவர்த்தி செய்யறதுக்கு சில ரொம்ப தெளிவான பரிகார முறைகள் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட், சித்தாமிர்த குளத்துல 3 முறை முங்கி குளிக்கணும். அடுத்து அப்படியே இந்த ஈரத்துணியோட வைத்தியநாதரை வழிபடணும். குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல அங்காரகனை வழிபடுறதும் சிவப்பு நிற துணியோட துவரம்பருப்பை காணிக்கையா கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். இந்த முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணா செவ்வாய் தோஷத்தோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை நேரடியா முறியடிக்க முடியும்.
சரி, இதுவரைக்கும் நம்ம உடம்புல வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களோட எதிர்காலம், உங்களோட வெற்றி, போராட்டங்கள் எல்லாமே பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பழைய பனை ஓலையில எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னான். உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஒரு ரகசியத்தை தெரிஞ்சிக்கதான் நம்மளோட 5வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் முனிவர்களோட ரகசிய குரலா ஒலிக்கிற நாடி ஜோதிடம். வைத்தீஸ்வரன் கோவில் எப்படி இந்த நாடி ஜோதிடத்தோட ஒரு முழுமையான பிறப்பிடமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நிஜமாவே இந்த நாடி ஜோதிடம்னா என்ன? அகத்தியர் மாதிரியான மாபெரும் சித்தர்கள் பழமையான வட்டெழுத்து முறையில பனை ஓலைகள்ல எழுதி வச்ச குறிப்புகள் தான் இது. ஜஸ்ட் உங்களோட கட்டை விரல் ரேகையை மட்டுமே வச்சு உங்களோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாத்தையும் கணிச்சு சொல்ற இந்த முறை நிஜமாவே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குல்ல. தலைமுறையா இத்தனை 1000 பேரோட வாழ்க்கை குறிப்புகளை பாதுகாத்து வர இந்த ஜோதிடரோட பாரம்பரியம் நம்மள வியப்புல ஆழ்த்துது. நாம இந்த விரிவான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இறுதியா நாம ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சயின்ஸும் டெக்னாலஜியும் இவ்ளோ தூரம் வளர்ந்துட்ட இந்த மாடர்ன் உலகத்திலையும் அசைக்க முடியாத பக்தி, பிரபஞ்ச நவகிரகங்களோட ஆற்றல், அப்புறம் முழுமையான குணமடைதல், இது 3க்கும் நடுவுல ஒரு பாலமா இந்த பழமையான கோவில் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. உண்மையான ஆரோக்கியம்ங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதில்ல. அது நம்ம உடம்பு, மனசு, தெய்வீக சக்தி, இது 3 ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத வைத்தீஸ்வரன் கோவில் காலங்காலமா நமக்கு உணர்த்திட்டு வருது. இதை நீங்க கண்டிப்பா சிந்திக்கணும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.